லேக் பட்ஜெட்ல இவ்வளவு லக்ஸுரியா எடுக்க முடியுமா? இது எப்படி நீங்க இது சாத்தியம் நீங்க சொல்றீங்க? டெஃபினட் ஆஷா 12 lakhsல ஒரு லக்ஸுரியஸான ஃபீல் உங்களுக்கு கொடுக்க முடியும். பில்டிங் கிளையண்ட் வந்து எங்களை அப்ரோச் பண்ணது பிளாஸ்டரிங் ஸ்டேஜ்க்கு முன்னாடியான ஸ்டேஜ். சோ அதுதான் ஒரு இன்டீரியர் நீங்க டெவலப் பண்றதுக்கான கரெக்ட் ஸ்டேஜ். சோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து நாங்க இவங்களுக்கு கன்சல்டிங் கொடுத்துட்டு டிசைனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணதா. ஹாய் ஹலோ, நான் உங்க ஷான் பி. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது கேபினட் டிசைன்ஸ்க்காக இன்டீரியர் ஷூட் பண்றதுக்காக வந்திருக்கோம். கேபினட் டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரெகுலர் கிளைண்ட், அவங்களோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நம்மள நிறைய ஷூட்ஸ் பண்ணிருக்கோம். இருந்தாலும் இந்த தடவை மாடரேட்டான ஒரு பட்ஜெட்டுக்கு, அதாவது 12 lakhsல இவ்வளவு லக்ஸுரியா 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்டீரியர் பண்ண முடியுமா அப்படின்னு நம்மள்ட்ட கேட்டாங்க. அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. அதுவும் எப்பவுமே ரெகுலரா ஃபுல்லா பர்னிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட இன்டீரியர் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஷூட் பண்ணுவோம். இந்த தடவை எப்படி வந்திருக்கோம்னு சொன்னா, அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்பவே ஷூட் பண்றதுக்கு வந்திருக்கோம். அதுவும் நாளைக்கு தான் ஷூட் இருக்கு. இன்னைக்கு சர்ப்ரைஸா எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் சிஸ்டர். ஆக்சுவலா ஒர்க் நம்ம நாளைக்கு தான் இன்டீரியர் ஷூட் பண்றோம். பட் இன்னைக்கு எங்க வியூவர்ஸ்க்காக ஒரு இன்டீரியர் முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் பினிஷிங் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக இன்னைக்கே ஷூட் பண்றதுக்காக வந்துட்டோம். தேங்க்யூ. ஏன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருக்கும். ஒவ்வொரு தடவை நீங்க சொல்ற விஷயமும் எங்களோட வியூவர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால நாங்க அந்த ஃபைனல் டச் எப்படி பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த தடவை எங்களுக்கு வந்து தெரிய வேண்டியது வந்து, இது வந்து ஒரு 12 lakhs பட்ஜெட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 12 lakh பட்ஜெட்ல இவ்வளவு லக்ஸுரியா எடுக்க முடியுமா? இது எப்படி நீங்க இது சாத்தியம் நீங்க சொல்றீங்க? டெஃபினட் ஆஷா 12 lakhsல ஒரு லக்ஸுரியஸான ஃபீல் உங்களுக்கு கொடுக்க முடியும். நம்ம எப்படி அதை டிசைன் பண்றோம், எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம், எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம மினிமைஸ் பண்றோம், எந்த இடத்துல எப்படி அதை எலிவேட் பண்ணி காட்டுறோம்ன்றது நம்ம கிட்ட தான் இருக்கு. சோ அது எப்படி எப்படின்னு உங்களுக்கான டவுட்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா நான் டெஃபினட்டா ஹெல்ப் பண்றேன். இந்த இன்டீரியர் ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க எப்போ எந்த ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் பண்ணீங்க? அது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ரொம்ப முக்கியமான क्वेश्चन அதுதான். இப்போ ஸ்டார்ட் பண்ணோம், எங்க இருந்து இத எடுத்துட்டு போனோம். சோ இந்த கிளையண்ட் பர்టిక్యులரா நம்மளோட இந்த பில்டிங் கிளையண்ட் வந்து எங்களை அப்ரோச் பண்ணது பிளாஸ்டரிங் ஸ்டேஜ்க்கு முன்னாடியான ஸ்டேஜ். சோ அதுதான் ஒரு இன்டீரியர் நீங்க டெவலப் பண்றதுக்கான கரெக்ட் ஸ்டேஜ். சோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து நாங்க இவங்களுக்கு கன்சல்டிங் கொடுத்துட்டு டிசைனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணதா இப்போ வந்து இருக்கு. சோ நிறைய சேஞ்சஸ் கிளையண்ட்ஸ்குள்ளார கான்வர்சேஷன் போகணும், பட்ஜெட் வந்து ஷ்ரிங்க் பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அவங்களோட கம்ஃபர்ட் பார்க்கணும். இது எல்லாம் வரும்போது அந்த டைம் நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும். பாஸ்டிங் ஸ்டேஜ்க்கு முன்னாடி போனோம்னா உங்களுக்கு பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கன்சீல் ஆயிடும். சோ எக்ஸ்ட்ரா நீங்க வர்க் பண்றதுக்கோ இல்ல உடைக்கிறதுக்கோன அவசியம் தேவைப்படாது. ஓகே, புரியுது. பிளாஸ்டிங்க்கு ஜஸ்ட் பிஃபோர் உங்களுக்கு பிஃபோர். சூப்பர். அதுக்கப்புறம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க 12 லட்சத்துக்கு முடிச்சது. நான் என்ட்ரன்ஸ்ல வரேன். இந்த இடம் வந்து என்ட்ரன்ஸ்லயே வந்து இப்படி ஒரு இது கொடுத்திருக்கீங்க, அதாவது ஷோகேஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்கீங்க. பார்ட்டிஷன் ஷோகேஸ் கொடுத்திருக்கீங்க. எதுக்காக இந்த பார்ட்டிஷன்? என்ட்ரன்ஸ்ல எதுக்கு இந்த பார்ட்டிஷன்? சோ இப்ப என்ட்ரன்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா ஸ்டேர்கேஸ் இருக்கு. சோ இந்த இடத்தை நம்ம ஒரு ஃபாயர் யூனிட்டா பில்ட் பண்றோம். ஒரு ஃபாயருக்கான இடத்தை வந்து பார்ட்டிஷனா நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ஸ்பேஸ் இன்னுமே நம்மளுக்கு லக்ஸுரியஸ் ஃபீல் கொடுக்கும். சோ நீங்க ஒரு என்டர் ஆயிட்டு உள்ள வரீங்க, உங்களோட ஸ்டெப்ஸ் வெளிய இருந்து ஒரு மழை வருது, நீங்க கொடைய வைக்கணும், இல்ல உங்களோட காஸ்ட்லியான ஷூஸோ சாண்டல்ஸோ நீங்க விட்டுட்டு வரணும்னா இந்த ஸ்பேஸ் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வேற ஒரு கெஸ்ட் உள்ள வராங்க அப்படிங்கும்போது இந்த இடம் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் நீங்க சொல்றதே தெரியுது. ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு இன்டீரியர் வந்து என்ட்ரன்ஸ்லயே தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்திருக்கீங்க. பட் இந்த இடத்துல எனக்கு என்னன்னா ஒரு டவுட், எல்லாமே வந்து எதுக்கு இந்த அளவுக்கு, எதுக்கு இந்த இடத்துல டெக்கரேஷன்? நீங்க சொன்னீங்க இது ஜஸ்ட் வந்தோன்னு இருக்கிற இடம்னா இந்த இடத்துல இவ்வளவு டெக்கரேட்டிவா பண்ணணுமா? இது டெக்கரேஷன் பண்ணவே நான் ஜஸ்ட் ஒரு டீடைலிங் தான் கொடுத்திருக்கேன். ஓகே, இது வந்து உங்களுக்கு டெக்கரேட்டிவ் லேமினேட்டோ இல்ல ஒரு பெயிண்டோ எதுவுமே கிடையாது. இது ஒரு லேமினேட்ல சின்ன க்ரூட் டீடைலிங் மட்டும் தான் கொடுத்திருக்கோம். இது வந்து சின்ன க்ரூட் டீடைல். அந்த டீடைல் கொடுக்கும்போது இந்த இடம் உங்களுக்கு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. ஓகே, அது என்ஹான்ஸ்மென்ட்க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜ் என்ன பண்ணிருக்கோம்னா, உங்களுக்கு டிராயர்ஸ்க்கு எல்லாமே ஒரு டைப் ஆஃப் நாப் கொடுத்துட்டு ஹேண்டில்ஸ் வந்து இங்க ஒரு டிஃபரண்ட் பேட்டர்ன் போயிருக்கும். ஓகே, ஹேண்டில்ஸ் நாப்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பேட்டர்ன் கொடுத்திருக்கீங்க. அது எதுக்காக? மறுபடியும் நம்மளோட லுக் அண்ட் ஃபீல் என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும்.
ஓகே அந்த பட்ஜெட்குள்ள நம்ம ஃபிட் பண்ணனும் ஓகே சோ இந்த இடத்துல இப்போ இன்னும் நாங்க எதுமே ஃபர்னிஷ் பண்ணல ஓகே ஓகே ஃபர்னிஷ் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு புத்தாவோ இல்ல வேற எனி கைண்ட் ஆஃப் ஸ்டாச்சு இல்ல ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் ஆர் இன்டோர் பிளான்ட்ஸ் எது வெச்சீங்கனாலும் இந்த இடத்தோட ஃபீல் எப்படி இருக்கும்னு யோசிங்க நல்லா இருக்கும்ல ரொம்ப நல்லா இருக்கும் அதனால தான் நாங்க நாளைக்கு வர சொன்னோம் நீங்க நாளைக்கு வச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஃபர்னிஷ் பண்ணனது வந்து எல்லாருமே பாக்குறாங்க எல்லா இன்டீரியருமே அப்படிதான் எங்களுக்கு காட்டுறாங்க பட் ஃபர்னிச்சர் பிஃபோர் ஒரு வீடு எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எங்க வியூவர்ஸ் பாக்குறதுக்கு நல்லா இருக்குமே நினைச்சேன் பர்டிகுலரா இந்த கிளாஸ் அதுவும் வந்து பிரேக் பண்ணி இருக்கு இந்த ரவுண்ட் இது என்ன இது ஒரு ஆன்டிக் டைப் கிளாஸ் தாங்க இது வந்து நிறைய ஷேப்ஸ்லயும் நிறைய ஃபீச்சர்ஸ்லயும் கிளாसेस வந்துருச்சு இப்போ மார்க்கெட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு சோ இந்த இடத்துல நம்ம பின்னாடி ஒரு வால்பேப்பர் கொடுத்துட்டு இங்க ஒரு கிளாஸ் மட்டும் வெச்சிருக்கோம் வாஸ்துக்காக நிறைய பேர் கிளாஸ் வைப்பாங்க சோ என்டர் ஆனதுமே இந்த இடத்தை பார்க்கும்போது அவங்க ஃபேஸ் தெரியும் சோ வாஸ்துக்காக வெச்சிட்டு இந்த இடம் எப்படி வேணாலும் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இத டெக்கரேட்டிவா பண்ணிக்கலாம் அவங்களோட பர்பஸ் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க அது வால்பேப்பர் கொடுத்ததுனால ஒரு மேட்ச் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கீங்க எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா இது ரெண்டுமே வந்து நீங்க இதுலதான் பண்ணிருக்கீங்க இது வந்து என்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணது லேமினேட் யூஸ் பண்ணிருக்கோம் லேமினேட் யூஸ் பண்ணிட்டு எதுக்கு ரெண்டாவது மரத்தை கொண்டு வந்திருக்கீங்க சோ பர்టిక్యులர் கிளையன்ட் பாத்தீங்கன்னா அவங்க வீட்ல ரெண்டுமே டாட்லர்ஸ் ஓகே சின்ன பசங்க ரெண்டுமே சின்ன பசங்க அப்படி இருக்கும்போது அவரோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கிரைட்டீரியா என்னவா இருந்ததுன்னா என் குழந்தை விளையாடும் போது எங்கேயும் ஹிட் ஆகி ஹர்ட் ஆயிடக்கூடாது ஓகே அடிபற்ற கூடாது அப்படி இருக்கிற பட்சத்துல அவருக்கு இந்த கார்னர்ஸ் நம்ம லேமினேட் கொடுக்கும்போது நம்ம ஆப்வியஸ்லி வந்து கார்னர்ஸ் நம்ம வந்து ஸ்மூதன் பண்ணுவோம் பட் இன்னும் அவருக்கு எக்ஸ்ட்ரா ஸ்மூத்தா வேணுங்கிறதுக்காக பீடிங் கொடுத்து அதை நிறைய ஸ்மூத் பண்ணிருக்கோம் சோ நீங்க இங்க டச் பண்ணுங்களேன் ஒரு குழந்தை போய் இடிச்சா கூட பெருசா ஹர்ட் ஆகாது இந்த சைடு என்ட்ரன்ஸ்ல இந்த இடத்தை யூஸ் பண்ணிருக்கலாம்ல ஏதாவது ஒரு டிராயர்ஸ் ஏதாவது வச்சு நீங்க யூஸ் பண்ணிருக்கலாம்ல அது ஏன் இந்த டிராயர் இல்லாம இருக்கு இது ஏதாவது நீங்க எதுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க இப்படி நாங்க வேஸ்ட் பண்ணிட்டோம் சொல்றீங்களா ஆப்வியஸ்லி இந்த இடத்தை எனக்கு பாக்குறப்ப எனக்கு அப்படி தோணுச்சு கண்டிப்பா கிடையாதுங்க இந்த இடத்தை நாங்க யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம் ஓகே என்ன பண்ணிருக்கீங்க சோ இங்க ஒரு உங்களுக்கு ஒரு புஷ் ஃபிக்ஸ் கொடுத்து நாங்க வந்து இதையும் யூஸ் பண்ணி தான் வெச்சிருக்கோம் வாவ் ஓகே இதுவும் உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கேபின் தான் ஓகே நீங்க இது ஒரு பாத்வே ஓகே பாத்வேல எனக்கு என்ன ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருந்தாலுமே இது எனக்கு ஆக்வர்டா தான் தெரியும் ஓகே பார்ட்டிஷன் ஃபீல் நீங்க கொடுக்காது ஓகே ஓகே அப்படி இல்லாத பட்சத்துல இங்க ஒரு புஷ் ஃபிக்ஸ் கொடுத்துட்டு ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகே நான் இங்க ஹேண்டில் இல்ல நாப்ஸ் எதுவும் இல்லாதப்போ வாட் ஐ ஃபீல்னா நீங்க இந்த இடத்த வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி விட்டுட்டீங்களோ அதாவது இந்த ஸ்ட்ரைட்டா ஒரு வெர்டிகல் மாதிரி இருக்கட்டும் நினைச்சீங்களோ நான் நினைச்சேன் பியூர்லி நம்ம அது வந்து நடக்கும் போதோ அடிபடக்கூடாது நான் என்னோட லாஸ்ட் வீடியோலயே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் மூவிங் ஸ்பேஸ் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரெக்ட் சோ அந்த மூவிங் ஸ்பேஸ்க்கு எனக்கு இது ஹிண்ட்ரன்ஸா இருக்க கூடாது சூப்பர் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டீல்ல பண்ணிருக்குமா வுட்டா இது வுட் வித் கிளாஸ் ஓகே இது ஒரு கிளாஸா நீங்க உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல நீங்க பக்காவா பண்ணிருக்கீங்க அது இல்லாம நிறைய இடத்துல நம்ம வால்பேப்பர் யூஸ் பண்ணிருக்கீங்க என்ன காரணம் நான் அகைன் சொன்ன மாதிரி தான் கிளையண்ட்டுக்கும் நம்மளுக்கும் கான்வர்சேஷன்ஸ் நடக்கும்போது ஒரு பட்ஜெட் ஷ்ரிங்க் எந்த இடத்துல பண்ணலாம் ஓகே சோ எது பெட்டரா இருக்கும் எந்த ஆப்ஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணானா எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம எலகண்டா கொண்டு வர முடியும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டேர்கேஸ்க்கு பின்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சர்ட் பெயிண்ட் யூஸ் பண்ணுவோம் பட் டெக்ஸ்சர்ட் பெயிண்ட் வந்து நான் என்ன நினைச்சேன் வால்பேப்பர் நினைச்சேன் ஒரு ஃபேப்ரிக் டைப்பான வால்பேப்பர் ஓகே இது வந்து உங்களுக்கு வால்பேப்பர்ங்கிறது வந்து ஒரு எலகன்ஸ் கொடுக்கும் இந்த இடத்துல நான் வால் பேனலிங்கோ இல்ல மோல்ஸோ எது கொடுத்திருந்தாலும் எனக்கு அந்த ஃபீல் எடுத்து கொடுத்திருக்காரு இல்லனா நான் ஒரு பிளைன் வாலா விட்டுருக்கணும் ஓகே நான் இங்க ஒரு டீடைலிங் கொடுக்கணும்ங்கிறதுக்காக இத ஹைலைட் பண்ணிருக்கேன் ஓகே தெரியுது அந்த ஃபீல் வந்து ஒரு கோல்டன் ஷேட் லைட் எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த கோல்டன் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு கோல்டன் லீஃப் கலர் ஆலிவ் கிரீன் எங்க லைட்டிங்கோட ரிஃப்ளெக்ஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த ஃபீல் நல்லா இருக்கு சூப்பர்க்கா வேலை வந்து நடந்துட்டே இருக்கிறதுனால நாங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கணும்னு எனக்கு ஒரு சந்தேகம் அங்கங்கே ஒரே எக்யூப்மெண்டா இருக்கு இந்த வால் அதே மாதிரி மேட்ச் பண்ணிருக்கீங்க அங்க இருக்கிற மாதிரியே உள்ள வந்து அந்த இது ஒர்க் பண்ணிருக்கீங்க அது என்ன ஒர்க் அது வந்து ஒரு ஃப்ளூட்டட் பேனல் சொல்வாங்க இல்லனா லூவர்ஸ்னு சொல்வாங்க ஃப்ளூட்டட் நடுவுல இருக்கிற இந்த இது பண்ணிருக்கீங்கல இல்ல இட்ஸ் a fluted panel இது ஸ்டாக் பண்ற மாதிரி ஓகே 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 ஸ்டாக் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணிருக்கோம் இதெல்லாம் இது எல்லாமே ஃப்ளூட்டட்ல வரது ஓகே பின்னாடி நம்ம ஒரு பேனல் கொடுத்து ஓகே அதுக்கு மேல இந்த ஃப்ளூட்டட்ஸ் பேனலை நம்ம ஸ்க்ரூ பேஸ்ட் பண்ணிருக்கோம் இது ஒரு கோல்ட் ஸ்ட்ரிப் கோல்ட் ஸ்ட்ரிப் அகைன் ஒரு ஆடட்
என்ஹான்ஸ் பண்ண சின்னதா உங்களோட டச். ஓகே, இதெல்லாம் வந்து பெருசா பட்ஜெட் இல்லாட்டி ஒரு சின்ன ஸ்ட்ரிப் வைக்கிறப்போ ஒரு லக்ஸுரியான ஃபீல் வந்துடும். ஓகே, அதுதான் இந்த சின்ன ஸ்ட்ரிப்ஸ். இதுக்கு தான் நாங்க வந்து கேபினட் டிசைன்ஸுக்கு நாங்க இந்த டவுட் கேட்க வந்ததே. ஏன்னா ஒரு பட்ஜெட் பெருசா இல்லாட்டியும் பரவாயில்ல, பாக்குறப்ப அந்த லக்ஸுரி ஃபீல் வரணும்னா இந்த சின்ன விஷயம் தானே. ஓகே, சூப்பரா இருக்குக்கா. இது எல்லாமே வந்து இது பண்ணிருக்கீங்க அக்கா. இது வந்து டிட்டாச் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்குமா? இதெல்லாம் டிட்டாச் பண்ணலாம். நீங்க அது வந்து கொஞ்சம் தட்டி எடுத்தீங்கன்னா வந்துரும். நான் இதுல இருக்கிறது உங்களுக்கு காட்டுறேன். ஓ, இதுவும் டிட்டாச் தானே? நீங்க ஆமா, டிட்டாச். நீங்க ஏதோ ஒரு பெரிய லாங் பேஸ் வைக்கிறீங்க இல்ல ஸ்டாச்சு வைக்கிறீங்கன்னா நீங்க இத டிட்டாச் பண்ணிட்டு இங்க வெச்சுக்கோங்க. வேற லெவல்ல இருக்குக்கா. சோ இதுல இன்னொரு எங்களோட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ வெளிய நாம காட்டுற இடம் மட்டும் உங்களுக்கு டேப் பண்ணிருக்க மாட்டோம். ஓகே, 2 mm டேப் உள்ள இருக்கிறது நம்ம 4 சைடும் டேப் பண்ணிருப்போம். நீங்க எந்த பீஸ் வெளிய எடுத்து பார்த்தாலுமே உங்களுக்கு 4 சைடு டேப்பிங் இருக்கும். டு அவாய்ட் டேமேஜ் அண்ட் ஃபியூச்சர். ஒரு இப்போ நீங்க ஒரு வுட் வந்து எக்ஸ்போஸ்டா வெச்சீங்கன்னா அதோட காத்துக்கும் மழைக்கும் இல்ல வெதர் கண்டிஷன்ஸ்க்குமே உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும். சோ இத நாங்க கன்சீல் பண்ணிட்டோம் அப்படினாலே உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம். அக்கா, இது நான் இப்ப எந்த சைடு திருப்பி போட்டாலும் பக்காவா செட் ஆகும். ஏன் விதவிதமான நாப்ஸ் போடுறீங்க? ஏதோ ஒரு நாப்ஸ் வச்சு நீங்க மேட்ச் பண்ணலாம்ல. ஒரு யூனிஃபார்மா நான் கொண்டு போக முடியாது இல்லையா? ஓகே, எனக்கு அகைன் நான் திரும்ப சொல்றது ஒரு சின்ன டீடைல். ஓகே, இதுல ஒரு ஆன்டிக் லுக் தான் நான் கொடுக்க முடியும். ஓகே, ஏன் பாத்தீங்கன்னா என்னோட லேமினேட் glossy, ஓகே, பேக் பேனல் glossy, ஓகே, இங்க கொடுத்திருக்கிற கோல்ட் ஸ்ட்ரிப்பும் glossy. ஓகே. சோ அந்த இடத்துல அந்த glossiness நான் கொஞ்சம் ஷட்டில் பண்றதுக்காக இந்த ஆன்டிக் கொடுத்தேன்னா இதெல்லாமே நல்லா எலிவேட் பண்ணி கொடுக்கும். எல்லா டோருமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி சூஸ் பண்ணிருக்கீங்க. இது என்ன காரணம்? இந்த தீம் வந்து நாங்க எடுத்ததே வந்து wooden color theme. ஓகே. சோ wooden and grooved patterns எடுத்துறோம். ஓகே. சோ நீங்க எந்த ரூம்ல பாத்தீங்கனாலும் அதோட டச் வந்து உங்களுக்கு லைட்டா இருக்கும். நல்லா அந்த ஃபீல் இருந்துட்டே இருக்கும். எப்பவுமே நாங்க சொல்றது இன்டீரியருக்கு லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடம். ஹார்ட் ஆஃப் தி ஹவுஸ் அப்படின்னே சொல்லலாம். நான் எப்பவுமே இந்த இடத்துக்கு வந்தா கை கட்டி தான் பேசுவேன். ஏன்னு சொல்றேன்னா, எந்த ஒரு இன்டீரியருக்கு போனாலும் அவங்க வந்து முதல்ல பிரச்சனை ஒரு இடத்த சந்திக்கிறாங்கன்னா அது இந்த அடுப்படியா தான் இருக்கும். இது வந்து ஒரு ஐலாண்ட் கிச்சன். ஓகே, ஐலாண்ட் கிச்சன்ல வந்து ஹேங்கிங் சிம்னி தான் நம்ம கொடுக்க முடியும். ஓகே. சோ ஹேங்கிங் சிம்னியை வந்து நம்ம எப்படின்னா எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இத எக்ஸிக்யூட் பண்ண முடியும். கிச்சன் மட்டும் அக்ரிலிக் செட்டப் கொடுத்து ஒரு வுடன் டச் மட்டும் கொடுத்திருக்கோம். ஏன்னா நம்மளோட ஓவரால் தீம் வந்து வுடன் வரனால வுடன் கொடுத்திருக்கோம். அக்ரிலிக் வரும்போது மெயின்டெனன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்ல, ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஒரு glossy finish, mirror finish உங்களுக்கு கொடுக்கும். இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு அக்வாகார்ட் வைக்கிறதுக்கான இது எம்டி ஸ்பேஸ். அக்வாகார்ட் இது இப்படியே நம்ம கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம இங்க கேபினெட் வச்சிருக்கோம். சோ அக்வாகார்ட் இருக்கு உங்களுக்கு தெரியாது. சோ இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க ஆக்சுவலி ஃப்ரிட்ஜ் வருங்க. ஓகே. இங்க ரெஃப்ரிஜரேட்டர் வரும்போது உங்களுக்கு இந்த கிச்சனே வந்து பேக்டா இருக்கும். கொஞ்சம் பேக்டா இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த இடத்தை நான் வந்து பார்த்தப்ப அந்த வாவ் ஃபீல் வந்துச்சு. இந்த இடம் வந்து கட் பண்ணி துண்டா வச்சிருக்கீங்க. ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்ஷனே இப்படிதாங்க இருந்தது. இது வந்து ஒரு வேனிட்டி யூனிட்டுக்காக தான் கொடுத்திருந்தாங்க. இந்த ஸ்பேஸ் நம்ம டைனிங் ஹால். சோ நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ஃபர்னிச்சர் போட்டதுக்கு அப்புறம் இங்க வரீங்க, ஒரு டேபிள் இருக்கு, இங்க ஒரு ஹை சேர் இருக்கும்போது இந்த இடம் உங்களுக்கு fully packed ஆயிடும். ஓகே. கன்ஜஸ்டடா தான் கொஞ்சம் இருக்கும். அந்த இடத்துல இங்க என்ன சைஸ் டேபிள் போடுவீங்க? ஓகே. சோ தட் மேட்டர்ஸ். ஓகே. சிம்பிளான கிராக்கரி யூனிட். அந்த கிராக்கரி யூனிட் கூட நாங்க சொல்ற மாதிரி இதுக்கும் ஏன் நீங்க அத டோட்டலாவே வேற நாப் போட்டுருக்கீங்க? இந்த வீடு ஃபுல்லாவே நம்ம கொடுத்தது நாப்ஸ், டிஃபரண்ட் டைப் ஆஃப் நாப்ஸ் கொடுத்திருக்கோம். ஓகே. நாப்ஸ் கொடுத்திருக்கோம். கலர்ஸ் வந்து ஒரே மாதிரி டிராவல் ஆயிருக்கு. பிளஸ் நம்மளோட க்ரூவ்ட் பேட்டர்ன் டிராவல் ஆயிருக்கு. ஓகே. இது வந்து Black glass, Black profile shutter. ப்ரொஃபைல் ஷட்டர். ஓகே. இது உங்களுக்கு டச் பண்ணி பாருங்க, ஒரு லைட் வெயிட்டா இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. போடும்போது அந்த ஸ்மூத் இருக்கு. இது வந்து லைட்டிங் எஃபெக்ட் கொடுக்கலாம். Black profile shutter. பூஜை ரூமுக்கு வந்து நீங்க எப்பவுமே நிறைய செய்வீங்க. பட் இதுல வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்டா பண்ணிருக்கீங்க. அதாவது வுடன் ஒர்க் இல்லாம
பண்ணிருக்கீங்க. இது அப் டு த பட்ஜெட் இல்லைங்களா? கண்டிப்பாங்க. ஆனா இதுல என்னன்னு யோசிச்சீங்கன்னா ஆக்சுவலி கிளையண்ட்க்கு வந்து ஒரு ட்ரெடிஷனல் லுக் வேணுங்க. ஆனா இப்போ நிறைய கிளையண்ட்ஸ் நம்ம கிட்ட வரவங்களே நிறைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ், சோஷியல் மீடியால இருந்து இன்புட்ஸ் எடுத்துட்டு அந்த மாதிரி தான் நிறைய சொல்லுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது இதை விட ஹை பட்ஜெட்ல இருக்கிற ஷட்டர்ஸ் இருக்கு. அதோட ஃபீல் நம்மனால இதுல கொண்டு வர முடியாது. பட் நம்ம ஒரு 50% மேட்ச் பண்ணிருக்கோம். அகைன் உள்ள போனா அந்த நீங்க எப்போ என்ட்ரான ஒண்ணு ஒரு இது தெரியுமா, அது இல்லாம இப்படி திருப்பி வச்சு ஈஸ்ட் ஃபேசிங்ல வேணும்னு கேட்டனால நம்ம உள்ள பண்ணி கொடுத்துருக்கோம். இது கூட எக்ஸலென்ட்டா இருக்கு. இதுல நீங்க பாருங்களேன், இது வந்து ஆக்சுவலி டைல் தான். ஓகே, அந்த டைலுக்கு மேல வந்து ஒரு மார்பிள் ஃபினிஷ். நம்மளோட ஹால்லயும் நீங்க ஒரு மார்பிள் டச் வித் கோல்டன். இது நம்ம டைல் வர்க் முடிச்சதுக்கு அப்புறம் இது ஒட்டிக்கலாமா? நம்ம டைல் பண்ணும்போது அதுக்கான க்ளூ கொடுத்துறணும். உள்ள ஃபிக்ஸ் பண்ணனும். இது ஃபிக்ஸ் பண்ணனும். ஒரு டைல் டு இன்னொரு டைல் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நிறைய லேடிஸ்க்கு என்னன்னா எனக்கு மெயின்டனன்ஸ் ஃப்ரீயா இருக்கணும். ஓகே மெயின்டனன்ஸ் ஃப்ரீயா இருக்கணும். பட் டியூப் லைட்ஸ் எனக்கு அவாய்ட் பண்ணனும். டியூப் லைட்ஸ் அவாய்ட் பண்ணனும்னாலே நம்ம ஒரு ஃபால் சீலிங் கொடுத்து வயர்ஸ் எல்லாம் உள்ள கன்சீல் பண்ணிடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒட்டடை அடிக்கிற வேலையோ இல்ல உள்ள டஸ்ட் போய் உட்கார்ந்து எந்த ட்ரபிள்ஸ்மே இல்ல. So plain fall ceiling with profile lights and round lightsல மட்டும் தான் இருக்கு. வேற எதுவுமே இல்ல. சூப்பர். இது வந்து white base நாங்க இங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஏன் கேட்டீங்கன்னா கிளையண்ட்க்கு வந்து ஒரு வார்ம் லைட்ங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்துக்காது. பெரும்பாலும் ஒத்துக்கிறது. பட் வார்ம் லைட் என்னன்னா ஒரு சக்சுவலா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறப்ப வார்ம் போட்டோம்னா நல்லா இருக்கும். சோ அவங்க பிரெஃபரபிள் ஒயிட்க்கு தான். ஓகே. சோ அவங்களோட ரெக்குயர்மென்ட்ஸ் இன்புட்ஸ் எடுத்து தான் நம்ம இங்க வர்க் பண்ணிருக்கோம். சூப்பர் சார். நாங்க ஒவ்வொரு தடவை உங்க வீடியோ எடுக்கிறப்போ ஒவ்வொரு விதமான புது அப்டேட் நீங்க கொடுக்குறீங்க. இந்த தடவை எங்களுக்கு புதுசா என்ன மாதிரியான இது பண்ணிருக்கீங்க நீங்க சொல்றீங்க. அதாவது ஃபால் சீலிங், இந்த ஃபால் சீலிங் ஒரு வேற மாதிரி டிஃபரெண்ட். ஒரு லைட்டே பாத்தீங்கன்னா சின்ன டெக் ஒரு லைட் கொடுத்துருக்கீங்க. இங்க ஒர்க் போயிட்டு இருக்கு, கிளீனிங் ஒர்க் இருந்தாலும் நம்ம பாத்துருவோம் இந்த இடத்த. இதுவுமே வந்து பாக்குறப்போ ஒரு சட்டில் வால்பேப்பரும் நம்ம லேமினேட்ஸும் ஒரே மாதிரி கொடுத்துருக்கீங்க. அது எதுக்காக? ஆக்சுவலி நாங்க வார்ட்ரோப் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணிட்டோங்க. ஓகே. இது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் லேமினேட், அகைன் ஒரு சாலிட் கலர் லேமினேட். அது போட்டு நம்மளோட யூசுவல் பேட்டர்ன் க்ரூட் பேட்டர்ன் வந்து இங்க இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். ஆமா, வெளிய இருந்து கன்னியூ ஆகுது. அப்படியே அந்த க்ரூட் பேட்டர்ன் வந்து கன்னியூ ஆகுது. பேட்டர்ன் கன்டினியூ ஆகுது, லூவர்ஸ் கன்டினியூ ஆகுது. சோ நம்ம ஒரு சீக்வென்ஸா போகும்போது இந்த மாதிரி கொடுத்தா இங்க வர்க் ஆகும்ங்கிறதுக்காக இப்படி டிசைன் பண்ணிருக்கோம். அகைன் இந்த பாத்ரூமும் சேம் நம்ம WPVC தான் யூஸ் பண்ணிருக்கோம். WPVC. இந்த பாட்ல நீங்க பாத்தீங்கன்னா மல்டி ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க. நீ இது ஷாம்புல ஐயோ அப்படியே எடுத்துட்டு வா. ஆமா ஆமா. இத திரும்ப உள்ள ஃபிட் பண்ணிக்கலாம். ஒண்ணும் டென்ஷன் இல்ல. லேடிஸ் நார்மலா குழந்தைங்க யார் வேணாலும் ஆபரேட் பண்ணலாம். ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் உங்களுக்கு. வேற நீங்க இதே லிஃப்டிங் வெச்சிருந்தீங்க நம்ம லாஸ்ட் வீடியோல அந்த சைடுல லிஃப்டிங். சோ அது வந்து நீங்க ஒருத்தரோட ஹெல்ப் வேணும். இதுல தேவைப்படாது. ஹெல்ப் வேணும்ன்றத விட பெட்ல யாரோ படுத்துனா எந்திரிக்க சொல்லணும். நான் நிறைய தடவை எங்க வீட்டுல இந்த ப்ராப்ளம் இருக்கு. நான் தூங்கிட்டு நல்ல டயர்ல தூங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு தலகாணி உள்ள இல்லன்னு சொல்லி கேட்பாங்க. பட் இது வந்து ஓகே, இது யாரும் டிஸ்டர்பன்ஸே இல்ல. தூங்குறவங்கள எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம உள்ள இருந்து நம்ம மல்டி ஸ்டோரேஜ் கிடைக்கும். இதுல நிறைய நீங்க டம்ப் பண்ணிக்கலாம். ஓகே, அதுவும் தேவைக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டம்ப் பண்ணலாம். ஆமா ஆமா. இத பாருங்களேன், நல்ல டெப்த்தும் இருக்கு உங்களுக்கு. சோ இந்த டெப்த் இருக்கும்போது இன்கேஸ் நீங்க உள்ள மாப் பண்ணனும், க்ளீன் பண்ணனும்னா இத தூக்கி நாளையும் வெளிய வச்சிட்டு நீங்க க்ளீன் பண்ணிட்டு போய்க்கலாம். சூப்பர். அகைன் நம்ம ஒரு வீட்டுக்கு பெட்ரூம்குள்ள இருந்து வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது நம்ம அடுத்து வந்து 2 மாஸ்டர் பெட்ரூம் நீங்க எனக்கு காட்டி தரேன் இருக்கீங்க. இந்த ஃபினிஷை பத்தி நான் அப்பவே கேட்டேன். இது நான் வந்து வால் பேப்பர் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் இனிஷியலா பார்த்தா. எல்லாரும் நினைச்சாங்க. ஓகே. சோ இது ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் பெயிண்ட். ஓகே. டெக்ஸ்சர் பெயிண்ட்லயே இப்ப நிறைய வெரைட்டிஸ் வந்துச்சு. சோ இது உங்களுக்கு பார்க்கும்போது ரஃப்பாலாம் இல்ல, ஒரு ஸ்மூத் டைப் ஃபினிஷிங். ஸ்மூத். இது வால் பேப்பரே கிடையாது இல்லைங்க. ஆக்சுவலா எங்க வீட்டுக்கு இந்த இடத்துக்கு நான் ஒரு வால் பேப்பர் தான் போகணும்னு இருந்தேன். பட் எனக்கே வந்து இங்க வரும்போது என்னன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் நீங்க கொடுக்குறீங்க. நீங்க இந்த இடத்துல வால் பேப்பர் போடுறீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரீக்வென்ட்டா நீங்க யூஸ் பண்ற இடம். சோ இப்போ நீங்க வரீங்க இந்த இடத்துல வால் பேப்பர் ப்ரிஃபர் பண்றீங்க. பட் இது வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற பிளேஸ். இங்க வரீங்க ஆப்ஷன்ஸ் நம்ம கை போடுவோம். சோ இந்த கை பண்ணும்போது நம்ம லாங் நெயில்ஸ் இருக்கறவங்க இல்ல குழந்தைங்க கண்டிப்பா ஸ்கிராச்சஸ் வரும். சோ இந்த இடத்துல நீங்க வால் பேப்பர்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம்.
அதுக்கு வந்து இந்த நான் ஒவ்வொரு தடவை வரும்போது என் வியூவர்ஸ்க்காக அவங்களுக்காகன்னு சொல்றதை விட எனக்காகவே நான் ஒரு சிலர் வந்து உங்களை பார்த்துட்டு போறப்ப ஒரு கிளாரிட்டி, புதுசா ஒரு ஐடியாஸ் தரீங்க, இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. சூப்பர். நம்ம இது ஒரு பெட்ரூம் இல்லைங்களா? ஓ, இது வந்து கிட்ஸ் பெட்ரூம். ஓகே. இது வந்து டிஜிட்டல் லேமினேட் போட்டு ஈவன் நோட் மாதிரி ரூல் நோட் நம்ம சின்ன வயசு எழுதுறது அப்படிங்களா? ஓகே. செவத்துல பசங்க கிறுக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக கிறுக்கிக்கலாம். கீழே இருக்கிற பெட்ரூம் எல்லாமே சின்ன சின்னதா ஒரு காம்பாக்டான பெட்ரூம், 2 பெட்ரூம் வந்து பார்த்தேன். இது பெரிய இந்த ஏரியாவை விட்டுருக்காங்க. ஃபர்னிஷ் பண்றப்ப இது ஒரு ஃபீல் வந்துடும். ஓ வாவ். மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம். அக்கா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்றீங்க, நீங்க 12 lakhs பட்ஜெட்ல இதை முடிச்சிருக்கேன்னு சொல்றீங்க. ஹவு இஸ் இட் பாசிபிள்? It's possible, you're viewing it. Exactly, but கண்டிப்பா வந்து பண்ண முடியுங்க. இதுல என்ன சொல்றோம்னா லாமினேட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். எந்த இடத்துல எந்த மெட்டீரியல் எவ்வளவு எலிகண்டா யூஸ் பண்ணணும்ங்கிறது அந்த கால்குலேஷன்ஸ் இருந்தாலே டெஃபினட்டா அவுட்புட் வரும். புதுசா வீடு கட்டுறவங்க தானே வந்து ஏதாவது ஒரு பண்ணணும்னு நினைச்சிட்டு அவங்களுக்கு வந்து நிறைய இன்டீரியர்ல செலவு பண்ணிடுவாங்க. பட் ஆனா உங்கள்கிட்ட வந்து நீங்க ஒரு ஐடியா கேட்கறப்ப உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த ஸ்பேஸையும் பாக்குறீங்க, குவாலிட்டியும் பாக்குறீங்க, எண்ட் ஆஃப் தி டே வந்து ஒரு டிசைன் வந்து ஒரு எலகண்டாவும் கொடுத்துறீங்க, பட்ஜெட்ல கொடுத்துறீங்க. எங்களுக்கு அதுதானே ரொம்ப முக்கியம். பட்ஜெட் பாக்குறதப்போ இதெல்லாம் கூட ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்டான நாப்ஸ் யூஸ் பண்ணி ஒரே மாதிரி. நல்ல மிக்சிங் காம்பினேஷன் நல்லா இருக்கும். அந்த காம்பினேஷனே நமக்கு நல்லா இருக்கும். அகைன் இது கூட ஓபன் பாருங்க, எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு. லைக் இந்த சைடும் நீங்க ஒரு காட் போட்டுருக்கீங்க, இங்கேயும் ஸ்டஃப் கொடுத்திருக்கோம். ஓகே. அப்படி இருந்தாலும் நமக்கு மூவிங் ஸ்பேஸ் இன்னொரு காட் போடுற அளவு ஸ்பேஸ். முன்னாடி இங்க ஒரு கவுச் போட்டுட்டு இங்க உட்கார்ந்து கூட டிவி வியூ பண்ணலாம். இப்போ வந்து அந்த கவுச் வந்து ரொம்ப ட்ரெண்டில, கண்டிப்பா ஒரு கவுச் இருந்தாதான் ஒரு மாஸ்டர் பெட்ரூம்க்கு வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இது ஒரு டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப். நீங்க ஒவ்வொரு தடவை நான் வந்து ஏமாத்தாதீங்கன்னு, இது வந்து லேமினேட், நான் வால் பேப்பர் தான் நினைச்சிட்டு வந்தேன். நானு நீங்க பட்ஜெட்னு சொன்னப்போ வாட் ஐ ஃபீல், இது வந்து நீங்க கண்டிப்பா வால் பேப்பர் போட்டீங்க. பட்ஜெட்னு வேர்ட் யூஸ் பண்றோம் இல்லீங்களா? பட்ஜெட் இன் தி சென்ஸ் நான் இதெல்லாம் கம்மி பண்ணாதான் என் பட்ஜெட்ல வரும்ன்றதே கிடையாது. அது வந்து ஒரு ராங் கால்குலேஷன். சோ அந்த மாதிரி பட்ஜெட்னா இவங்க லோ குவாலிட்டி போடுவாங்க, அப்படி ஃபீல் வரக்கூடாது, கம்மி பண்ணுவாங்கன்னு கிடையாது. இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன், மெயினி கைண்ட் ஆஃப் லாமினேட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆகும். இது வந்து நாங்க பாக்குறப்போ அந்த நான் அந்த கீழ இருக்கிற வால்பேப்பரை பார்த்துட்டு ஐ திங்க் இது வால்பேப்பர்னு நினைச்சேன். பட் இது நீங்க லாமினேட் யூஸ் பண்ணிருக்கீங்க. சூப்பர். இது லாமினேட், இந்த வுட் ஃபினிஷ் தான் நம்ம இங்க டிராவல் பண்ணிட்டு ஒரு சாலிட் கலர் மட்டும் பேஸா எடுத்துக்கோம். சூப்பர். அந்த டெப்த் வந்து நல்லா தெரியுது. அந்த லாமினேட் நம்ம தொட்டு பாக்குறப்போ அந்த ஃபீல் தெரியுது. இது ஒரு ஸ்டடி டேபிள், ஒரு டிவி யூனிட், ஒரு ஸ்டோரேஜும். ஓகே. சோ இங்கெல்லாம் திங்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரூமோட அழகே வேற மாதிரி இருக்கும். இது என்ன இது இவ்வளவு பெருசா இருக்கு, ஆனா உள்ள ஹைட் கம்மியா இருக்கு. அப்படிங்களா? ஹிடன் டோர். வாவ். சோ எல்லாருக்குமே இது ரொம்ப தேவைப்படுது இப்போதைக்கு. கண்டிப்பா சிஸ்டர், நீங்க சொல்ற இந்த இது நல்லா இருக்கு. ஆனா பெரிய இது வரைக்கும் தெரியல. வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது லாக் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓபன் ஆகுது. இதுக்கு நீங்க தனியா லாக் இருக்குங்க. இது ஃபுல்லுமே ஒரு பிளாக் கலர் தீம்ல கொடுத்திருக்கீங்க. வாஷ் பேஷனும் க்ளோசெட் எல்லாமே பிளாக் கலர் தீம், ஒரு டார்க் கிரே ஃபினிஷ். இந்த மாஸ்டர் பெட்ரூம் சுத்தி பார்த்தப்ப சிஸ்டர் நிறைய ஐடியாஸ் வித்தியாசமா பண்ணிருக்கீங்க. கலர் தீம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு லேமினேட்ஸ்ல இருந்து உடன் கலர் தீம்ல இருந்து பிளாக் கலர் நாப்ஸ் வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டா சூஸ் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு தடவை வரும்போது நாங்க முதல்ல சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துட்டு போறோம்ல,
அதுதான் எங்களுக்கு சந்தோஷமே. நீங்க எதிர்பார்த்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது? கண்டிப்பா கிடைச்சது. இது வந்து எங்களோட வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா எங்களோட வியூவர்ஸ் அதிகமான பேர் வந்து இன்டீரியர் சம்பந்தப்பட்டு இருக்கிற நிறைய டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. அப்ப இது வந்து நீங்க சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் ஒரு செல்லிங் பாயிண்ட்ல இருக்கக்கூடாதுங்கிறது எங்களோட இது. எங்களுக்கு தேவை எங்களோட டவுட்டை கிளியர் பண்ணி தரணும். யார் வீடு கட்டுறதா இருந்தாலும் அவங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி என்ன மெட்டீரியல் போடுறாங்க, எப்படி நம்ம யூஸ் பண்றோம், ரூம் எப்படி ஸ்பேஷியஸா காட்டுறோம், எந்த மாதிரி டைப் ஆஃப் லேமினேட்ஸ் கட்டி நம்மளோட பட்ஜெட்ல அதை கொண்டு வரோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதுக்கேத்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணாலே கரெக்டா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நீங்க இதுக்கு முன்னாடியும் நிறைய நம்ம விளாக் பண்ணும்போது உங்களை ஒரு தடவை அப்ரோச் பண்ணோம். நீங்க அது நல்ல எங்களுக்கு சக்சஸ் இருந்துச்சு. இந்த தடவை எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. பை பாய்.